அனைவருக்கும் வணக்கம். SLIoT 2025-26 தேசிய அளவிலான ஐஓடி புத்தாக்க போட்டியின் பாடசாலை பிரிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எதிர்கால கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்குவதையும் மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறனை ஊக்குவிப்பதையுமே இந்த ஸ்ரீலங்கா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சேலஞ்ச் நோக்கமாக கொண்டுள்ளது. SLIoT என்ன? இலங்கையிட முன்னணி ஐஓடி போட்டி தான் இந்த SLIoT சேலஞ்ச் 2025-26. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற வேகமாக வளர்ந்து வர்ற துறையில் படைப்பாற்றல், தொழில்நுட்ப திறன் மற்றும் புதுமையான தீர்வுகளை வெளிப்படுத்துகிற நோக்கில் 3 பிரிவுகளால் நடத்தப்படுது. இந்த போட்டியானது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதோட SLT மொபிட்டல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்கா இவங்க சேர்ந்து நடத்துறது தான் இந்த போட்டி. ஸோ SLIoT 2025-26 இதோ உங்களுக்காக. ஸோ ஐஓடின்னா என்ன? ஐஓடின்னா என்னன்றதை பற்றி எங்களோட பல்கலைக்கழக மாணவரும் இன்றைய புதுமையாளருமான திரு யுதர்ஷன் அண்ணா அவர்கள் அடுத்ததா உங்களுக்கு தருவார். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SLIoT சேலஞ்ச். இன்டர்வியூஸ் யுதர்ஷன். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கரண்ட்லி ஒரு அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனுக்கு ஐஓடி என்றா என்னன்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கலாம்ன்றது. ரைட்? ஓகே, செஷனுக்குள்ள போகும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகே, இதுல பல பேருக்கு வந்து இன்டர்நெட் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், திங்ஸ் என்ன பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ன? ஓகே, டெஃபினிஷன் என்ன சொல்றது என்றால், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்றால் டிவைசஸ், அதாவது வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து தகவல் வந்து பரிமாறக்கூடிய மாதிரி இருக்கு என்று சொல்லுவோம். ஓகே, ஏன்? ரைட். அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் ஒன்று எடுக்கும். சரியா? உங்கள்கிட்ட ஒரு லைட் பல்ப் இருக்கு, அதோட ஒரு டிவைஸ் இருக்கு, மொபைல் ஃபோனோ கம்ப்யூட்டரோ. சரியா? இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த லைட்டை வந்து என்ன இந்த மொபைலால் வந்து கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்குமே, நான் மறந்து லைட்டை போட்டு போனாலுமே வந்து என்னை பார்த்து வந்து இதால் ஆஃப் பண்ணக்கூடிய ஓன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால் நல்லா இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓகே, பட் டிவைசஸோட மட்டும்தான் வந்து கம்யூனிகேட் பண்ண இயலும். ஏன்? திங்ஸால் வந்து, அதாவது சாதாரண பொருட்கள் லைட் பல்ப் மாதிரியான பொருட்களால் வந்து கணித்தல் எதுவும் செய்யலாது. அப்போ நாம் என்ன செய்வோம் என்றால், சில விஷயங்கள் இருக்கு, மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி யோசிக்கலாம். அதையும் இந்த பொருட்களையும் வந்து நீங்க சேர்ந்தீங்க என்றால் அது ஒரு டிவைஸா மாறிடும். சரியா? இப்ப இது வந்து ஒரு ஐஓடி. இப்ப இந்த டிவைஸும் இன்னொரு டிவைஸும் வந்து ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து தகவல் தான் என்னன்னு தெரியும். ஓகே, எப்படி நாம கனெக்ட் பண்ணலாம்? ஈஸியான வழி என்னென்றால் ஒரு வைஃபை ரவுட்டர். சில பேர் வீடுகளையும் இருக்கும். என்ன? அதாவது வைஃபை, அதாவது வந்து உங்களோட மொபைலையும் வந்து நீங்க வைஃபை ரவுட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த டிவைஸையும் வந்து வைஃபை ரவுட்டரோட கனெக்ட் பண்ணலாம். சரி, அப்ப இப்ப இந்த வைஃபை ரேஞ்சுக்குள்ள இருந்தா ஓகே, என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த வைஃபை ரேஞ்சை விட்டு வெளியே போனால் நடக்கும். உதாரணமா உங்களோட ஃப்ரெண்ட் விட்ட போயிட்டீங்க. அப்ப அந்த நேரம் வந்து நீங்க என்ன செய்யலாம்? அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் என்றால், உங்களோட ஆல்ரெடி இருக்கிற வைஃபை நெட்வொர்க்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட் வைஃபை நெட்வொர்க்கையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு இணைஞ்ச ஒரு கனெக்டட் நெட்வொர்க் ஒன்று உருவாக்குவீங்க. சரியா? இப்போ நீங்க எங்க இருந்து தகவல் அனுப்ப போறீங்கன்னா, அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட் நெட்வொர்க்குள்ளால போய் அதுக்கு பிறகு என்னது உங்களோட நெட்வொர்க்ல வந்து உங்களோட டிவைஸை வந்துடும். சரி, இப்ப அதை விட்டும் வெளியே போனா என்ன நடக்கும்? உதாரணமா ஸ்கூல், உங்களோட டிவைஸ் வந்து ஸ்கூல்ல இருக்கு. ஓகே, அப்ப என்ன செய்வீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த நெட்வொர்க் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட ஸ்கூல் நெட்வொர்க் வந்து ஆல்ரெடி இருந்த உங்களோட ஃப்ரெண்ட் நெட்வொர்க், உங்களோட நெட்வொர்க் சேர்ந்த நெட்வொர்க்கோட வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. சரியா?
இப்போ ஒரு தகவல் அனுப்பினீங்க என்றால் அது என்ன ஸ்கூல் நெட்வொர்க்குள்ள போய் அடுத்த நெட்வொர்க்குள்ள போய் உங்களோட நெட்வொர்க்குள்ள வந்து ஒரு டிவைஸை வந்தடையும். இப்ப இப்படியே வந்து நீங்க இந்த நெட்வொர்க்கை வந்து பெருசாகி கொண்டே போகலாம். அப்ப ஒரு கட்டத்துல வந்து எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா டிவைஸுமே வந்து கனெக்ட் பண்ண ஒரு சேர்ந்த நெட்வொர்க் கொண்டு வரும் தானே. அதைத்தான் வந்து நாம இன்டர்நெட்னு சொல்லுவோம். இன்டர்நெட் என்றால் ஒன்றுமில்லை, உலகத்துல இருக்கிற எல்லா டிவைஸுமே வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்ச ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கை தான் சொல்லுவோம் இன்டர்நெட். அப்ப அந்த இன்டர்நெட்டுக்கு வந்து எந்த டிவைஸுமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கனெக்ட் பண்ண டிவைஸ் வந்து அந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் ஐஓடி. ஸோ பேசிக் கன்செப்ட், ஐஓடியோட பேசிக் கன்செப்ட் என்னென்றால், நீ உலகத்துல எங்க இருந்தாலுமே வந்து உங்களோட திங்ஸை டிவைசஸா மாத்தி அந்த டிவைசஸ் வந்து இன்டர்நெட்டோட வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. உதாரணமா ஸ்ரீலங்கால இருந்து பிரேசில இருக்கிற பல்பை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்கால இருந்து ஜப்பான்ல இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவை கூட கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஐஓடியால பாசிபிள். ரைட், ஓகே. ஐஓடினா இப்ப என்னோட ஒரு ஐடியா வந்திருக்கு. திங்ஸ் இன்டர்நெட் ரெண்டையும் வந்து கனெக்ட். அப்ப ஏன் இது முக்கியம்? ஓகே, அப்ப கொஞ்சம் வந்து நாம சுற்றுச்சூழலா அவதானிக்கும். சரியா? இப்ப ஸ்ரீலங்கால வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஹ் பல காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த பல காலமா இருக்கிற பிரச்சனை வந்து இந்த ஹியூமன் எலிஃபன்ட் கன்ஃப்ளிக்ட். அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும் வந்து யானைகள் வந்து வயலுக்கு வந்து சேதம் விளைவிக்கிறது. அதாவது கூட அறுவடை காலத்துல நடக்கும். அப்ப அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க என்றால், ஒன்று வந்து இந்த எலக்ட்ரிக் வேலிகளை போடுவாங்க, இல்லாட்டி வந்து ஆட்கள் வந்து முழிச்சிருந்து வந்து காவல் காப்பாங்க. அப்ப இந்த ப்ராப்ளத்தை வந்து இப்ப நாம ஐஓடி வழியில வந்து சால்வ் பண்ணாமனு யோசிச்சு பார்ப்போம். இப்ப நீங்க வயலை பாக்குறதுக்கு ஆஹ் பார்க்கல, அது மனுஷங்களை விடாம என்ன செய்யலாம்டா, நிறைய கேமராவை வந்து நீங்க உங்களோட வயலை சுத்தி ஃபிட் பண்ணலாம். ரைட்? அந்த கேமரா என்ன செய்யும்? இரவு பகலா வந்து வேலை செஞ்சு கொடுக்கும். ஏன்? அது ஒரு டிவைஸ். என்ன? அது ஒரு திங். மனிதன் மாதிரி அதுக்கு ரெஸ்ட் வேணும். அப்ப அது வந்து 24/7 வந்து ஆன்லயே இருக்க போகுது. சரி, அப்ப அது கேமரால பார்த்து வந்து ஜானைய டிடெக்ட் பண்ணும். ஜானை வந்தால் என்ன செய்யும்? ஜானையை கண்ட உடனே அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இன்டர்நெட்டுக்கு அனுப்பும். ஓகே, அப்புறம் இன்டர்நெட்ல இருந்து வந்து அது வந்து வயல் ரேஞ்சருக்கோ அதுக்குரிய வந்து அதிகாரிக்கு வந்து போகும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? இப்ப வந்து ஜானை இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். இப்ப அவங்க என்னது, ஆஹ் மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம யானைக்கும் பிரச்சனைக்கு இல்லாம இந்த பிரச்சனையை வந்து முடிக்க பார்ப்பாங்க. ஓகே, அப்ப இது ஒரு ஐஓடி ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஐஓடி வழியில வந்து சிந்திக்கிறோம். இப்ப எலக்ட்ரிக் வேலிகளை போட்டு வந்து என்ன சொல்ற, ஜானைகளுக்கு பாதிக்காம அதே நேரம் வேற விலங்குகளையும் பாதிக்காம even சில நேரம் மனிதர்களுக்கே பாதிப்பு நடக்கலாம். அதே நேரம் வந்து இரவு பகலா வந்து மனுஷங்க வந்து முடிச்சிருக்க தேவையும் இல்லை. ரைட்? இது வந்து பேசிக்கா ஐஓடிய வச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். இப்ப இதுல கொஞ்சம் டீப்பாகும். ரைட்? ஓகே, இப்ப நான் சொன்னேன் கேமரா பார்க்குது, அடுத்தது ஜானையை வந்து கண்டுபிடிக்குது. ஜானையை கண்டுபிடிச்சா அதை வந்து இன்டர்நெட்டுக்கு அனுப்புது. அதனூடா வந்து ரேஞ்சருக்கு வந்து செய்தி போகுது. ஏன்? இந்த டிவைஸும் இந்த ரேஞ்சரும் வந்து ஒரே நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, அதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது வந்து இந்த கேமரா வந்து இந்த ஜானையை கண்டுபிடிக்குதுன்னு. இப்ப இது வந்து ஒரு சாதாரண டிவைஸால செய்ய இயலாது. என்றால் டிவைசஸ் வந்து கணித்தல் செய்யும். ஆனா இங்க வந்து இது வந்து ஜானையை அவதானிச்சு வந்து இந்த சீனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல ஜானை இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை அனுப்பணுமா இல்லையாண்டு டிசிஷன் வந்து எடுக்கணும். அதாவது வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கிறத வந்து டிவைசஸ்ல வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா அவற்றை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதாவது அவர்களுக்கு ஒரு வகையான அறிவு இருக்கு. சரியா? நீங்க ஏஐன்றது வந்து உங்களுக்கு ஒரு புது விஷயம் இல்லை. ChatGPT அதுகள் வந்து நீங்க யூஸ் பண்ணி இருப்பீங்க, உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கு. ஆனால் அது மட்டுமே ஏஐ இல்லை. ஏஐ என்றால் டிவைசஸ், அது வந்து டிவைசஸால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிசிஷன் எடுக்கக்கூடிய வந்து ஆற்றல் இருந்தால் அவைய வந்து ஏஐன்னு சொல்லுவோம். அப்ப இந்த டிவைஸ் இன்டர்நெட் அங்கால வந்து அடுத்த ரெசிபியன், இது வந்து ஒரு ஐஓடி சிஸ்டம். இதுக்குள்ள நாம ஏஐ புகுத்துறோம். என்ன? இந்த சிஸ்டத்தை வந்து
நாங்கள் ஏஐஓடின்னு சொல்றோம். ரைட். அதோட முக்கியமான விஷயம், ஏஐஓடி வந்து இப்போ கரண்டாக வளர்ந்து வர ஃபீல்டில் உண்டு. ஈவன் இந்த சேலஞ்சிலையுமே வந்து ஏஐஓடி வந்து இனியிலன்ற ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அதை வந்து ஞாபகம் வச்சு போடணும். சரி, ஏஐஓடி என்றாலும் ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ இதால வந்து எப்படியான பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்றாங்க? ஓகே, முதலாவது விஷயம் வந்து ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து உலகத்தில் ரெயின் ஃபாரஸ்ட் கனெக்ஷன். ஸோ காடழிப்பு வந்து இனியிலிருந்து பாரதூரமான ஒரு பிரச்சனை. உதாரணமா அமேசன் காடு வந்து மிகவும் பாரதூரமான விதத்தில் அழிஞ்சு வருது. காரணம் வந்து இந்த மரம் வெட்டு. ஓகே, அதை தடுக்க என்ன செய்யறாங்க என்றால், இவங்க வந்து மரங்கள்ல வந்து ஒரு டிவைஸை வந்து பொருத்துறாங்க. எல்லா இடத்துலையும் அமேசான் காட்டுல எல்லா இடத்துலையும் பொருத்துறாங்க. அது என்ன செய்யும்டா, எப்பயுமே வந்து சூழலை வந்து அவதானிச்சு கொண்டு இருக்கும், கேட்டுக்கொண்டு இருக்கும். சூழலை வர சத்தங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த சத்தங்களை வச்சு காடழிப்பு நடக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். சரியா? உதாரணமா மரம் வந்து புயலால வந்து முறியலாம். ஆயிரம் சில பேர் வந்து மரத்தை தரைச்சு முறியலாம். ஆனால் இந்த ரெண்டு சத்தத்தையும் வச்சுக்கொண்டு எந்த சிச்சுவேஷன்ல வந்து நேச்சுரலா மரம் முடியுது, எந்த சிச்சுவேஷன்ல வந்து காடு அழிப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கட்டாயம் வந்து இதுக்குள்ள வந்து ஏஐ இருக்கும். அப்ப அங்கதான் வந்து ஏஐ வந்து போட்டு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? காடழிப்பு நடந்ததுன்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த காடழிப்பு நடந்த செய்தியை வந்து பக்கத்துல இருக்கிற ஆட்களுக்கு வந்து அப்பனூடா வந்து அது வந்து அனுப்பும். ஏன்? இந்த மொபைலும் இந்த டிவைஸுமே வந்து இன்டர்நெட் ஒரே நெட்வொர்க்குள்ள வந்து கனெக்ட் ஆகி இருக்கிறார். ஓகே, இது வந்து மிகவும் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ல உண்டு. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து த ஓஷன் கிளீன். சரியா? அதாவது வந்து ஆறுகள் வந்து கடல்ல வந்து கலக்கும். அப்ப இவங்க என்ன யோசிச்சாங்க என்றால், இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து கடல்ல கலக்கிறதுக்கு முன்னுக்கே வந்து நம்ம ஆறுல வந்து அகற்றினோம் என்றால் வந்து நாங்க வந்து பெரிய அளவுல வந்து இந்த பிளாஸ்டிக் படலங்கள் உருவாகிறத தடுக்கலாம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து நெதர்லாந்து சேர்ந்த கம்பெனி வந்து இந்த ஆறுகள்ல வந்து இப்படியான டிவைசஸை வந்து விட்டாங்க. அப்ப அதை என்ன செய்யும் வந்து மிதந்து வார பொருட்களை வந்து பிளாஸ்டிக்கா இல்லையா, இல்லாட்டி சில நேரம் வந்து மீன்களாம் இருக்கலாம், வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சா அதை வந்து இன்டர்நெட்டுக்கு அனுப்பி கொண்டு இருக்கு. அப்ப இன்டர்நெட்ல அவங்க வந்து வந்து செக் பண்ணுவாங்க. இப்ப எங்க வந்து படலம் உருவாக வாய்ப்பு கூட, அந்த இடத்துல வந்து நாங்க ஏஐ பாவிக்கிறோம். அதே நேரம் இதை வந்து டிடெக்ட் பண்றதுக்கும் ஏஐ பாவிக்கிறோம். ஓகே, அதுக்கு பிறகு இந்த இடத்துல பள்ளம் தோன்ற போது என்றால் வந்து அந்த இடத்துக்கு வந்து அதை கிளீன் பண்ணி விட்டுருவோம். அது வந்து படலம் வந்து கலக்கிறதுக்கு முன்னுக்கே வந்து அதை வந்து சுத்தப்படுத்திடுவாங்க. இதால வந்து பெரிய அளவுல வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் கடலுக்குள்ள போறதையும் வந்து தடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இப்படியான இம்பேக்ட்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஏஐஓடி மூலம் வந்து பாசிபிள். அண்ட் இந்த சேலஞ்சிலையும், அதாவது இந்த முறை தீமுக்கும் வந்து இதுக்கும் வந்து நிறையவே சம்பந்தம் இருக்கு. ஓகே, அப்ப இந்த செஷனோட வந்து நமக்கு என்ன, ஐஓடி பத்தி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அந்த ஐஓடி வந்து எப்படி வந்து இந்த ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கும். ரைட்? அண்ட் ஓகே, குட் லக் ஃபார் த காம்படிஷன். அண்ட் உங்களோட பெஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கும். நன்றி யுதர்ஷன் அண்ணா. ஸோ அடுத்ததா ஏன் இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இந்த சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால கன நன்மைகள் இருக்குது. என்னென்னண்டா, முதலாவது லேர்னிங்ஸ். இந்த போட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள கட்டாயம் ஐஓடி, ஏஐ அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் பற்றின அறிவுரை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அண்ட் அடுத்ததா நெட்வொர்க், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பர்சன்ஸோட பழகுற வாய்ப்பு, கதைக்கிறதுக்கு சான்சஸ் எல்லாம் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்ததாக அங்கீகாரம், சான்றிதழ்கள், அவார்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள கட்டாயம் கிடைக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்கள் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள குரூப்பாக ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்டேஜில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் செய்வீங்க. இப்படியான விஷயங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள். அடுத்ததாக போட்டியோட ஸ்ட்ரக்சர், இந்த போட்டி எப்படி நடைபெறுதுன்னு பார்ப்போம். இந்த போட்டி வந்து 6 ஸ்டேஜஸில் நடைபெற போகுது. ஸோ முதலாவது ஸ்டேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ
எங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட் ஊடாக பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறார்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், உங்களோட டீம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய டீமை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு டீமை நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டீமை நீங்கள் ஃபார்ம் பண்ணக்குள்ள சில ரூல்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா, ஒரு டீமில் வந்து கட்டாயம் 3லேருந்து 5 பேர், அதாவது குறைந்தபட்சம் 3 அதிகபட்சம் 5 பேர் கட்டாயம் இருக்கணும். அடுத்த டீமில் இருக்கிற அவ்வளோ பேரும் ஒரு ஸ்கூலில் சேர்ந்தாக்களாக இருக்கணும். அடுத்தது தனிநபர் வந்து ஒரு குழுவில் மட்டும்தான் இருக்கலாம். அதாவது ஒரு ஆள் வந்து 2 குழுவில் இருக்க இயலாது. அதே மாதிரி குழு சம்மந்தமான விஷயங்கள் குழுவோட கண்டக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த குழுக்குரிய ஒரு டீம் லீடர் இருக்கணும். அந்த டீம் லீடர் தான் நாங்கள் எல்லா விஷயங்களையும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நீங்கள் டீம் ஃபார்ம் பண்ணக்குள்ளே பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறது. இதுதான் காம்படிஷனில் முதலாவது ஸ்டேஜ். அதாவது நீங்கள் என்ன பிரச்சனை, என்ன நீங்கள் சூஸ் பண்ண பிரச்சனை என்ன, அதுக்குரிய ஐஓடி சொல்யூஷன் என்ன, இதுகள் பற்றி விளக்கி ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் ஸ்டேஜ் போட்டியிட முதலாவது ஸ்டேஜ். அண்ட் அடுத்த விஷயம் ப்ரோட்டோடைப்பை பில்ட் பண்ணுறது. அதாவது உங்களோட பிளானிங் எல்லாத்தையும் விளக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று செய்யணும். வீடியோ செஞ்சு அதை எங்களுக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவை வச்சுக்கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் லைவாக நடக்க போகிற செமிஃபைனலுக்கு யார் செலக்ட் ஆகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக ஃபைனல் ப்ரெசன்டேஷன். ஸோ த ஃபைனல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் லைவாக நடக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணுற டீம் வந்து தங்களோட தீர்வுகளை வந்து ஜட்ஜஸ்ட்டை விளங்கப்படுத்துவாங்க. அதிலிருந்து வின் பண்ண டீமை வந்து ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜட்ஜிங் அடுத்த கட்டமாக ஜட்ஜிங் ப்ளஸ் அவார்ட்ஸ். ஸோ இது வந்து படைப்பாற்றல், புத்தாக்கம் மற்றும் சமூக தாக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக வச்சு தான் வெற்றியாளர்களை ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த செலெக்ஷன் ப்ரோசஸில் வந்து ஜட்ஜஸ்ட தீர்ப்பு தான் இறுதியானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோட வின்னர்ஸுக்கு வந்து 1.5 lakhs வரையான பணப்பரிசுகளும் எஸ்எல்டி மொபிட்டலூடான மென்டர்ஷிப்பும் வழங்கப்படும். ஸோ இதுதான் எங்களோட போட்டியிட 6 ஸ்டேஜஸ் விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இது பற்றி மேலும் எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா நீங்கள் எங்கள் டெலிகேட் புக்ஸை வந்து யூஸ் பண்ணி விளங்கிக் கொள்ளலாம். இது எங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ப்ரொப்போசல் சப்மிஷன் பண்ணக்குள்ளே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது ஏற்கனவே சொன்னது ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுற விஷயம் சொல்லியாச்சு. ஸோ அதை சப்மிட் பண்ணக்குள்ள நீங்கள் சில விஷயங்கள் கவனிக்கணும். அதாவது நீங்கள் ப்ரொப்போசல் அந்த ப்ரொப்போசல் நீங்கள் சப்மிட் பண்ணுறது நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் தருவோம். அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் இந்த ப்ரொப்போசல் செய்ய போகிறீங்க. செஞ்சு போட்டு நீங்கள் சர்வ் பண்ணக்குள்ளே உங்களோட டீம் நேம் _proposal.pdf இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணி எங்களுக்கு அதை சப்மிட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணக்குள்ளே எங்களுக்கு மேக்ஸிமம் 6 பேஜ் தான் இருக்கலாம். சரி, அதாவது மேக்ஸிமம் 6 பேஜ் இருக்கலாம். ஓகே, மினிமம் ஓகே 6 பேஜ் இருக்கணும். அண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற ப்ரொப்போசல் இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஓகே. அண்ட் இதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் எல்எல்எம் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஃபுல் ப்ரொப்போசலையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க. ஓகே. ஸோ அடுத்த விஷயம் எவாலுவேஷன் க்ரைட்டீரியா, அதாவது இந்த மார்க்ஸ் போடுற விதங்கள், அதுகளை பற்றி பார்ப்போம். ஸோ முதலாவது விஷயம் அதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ அதாவது நீங்கள் எடுக்கிற இந்த ப்ராப்ளத்தில் நோக்கம் அதுகளை பற்றி அதுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் அடுத்தது ப்ரொப்போஸ்ட் ஐஓடி சிஸ்டம் ஆர்கிடெக்சர், அதாவது நீங்கள் வைக்கிற இந்த ப்ரோட்டோடைப்பில் ஐஓடி சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ஸ், அதாவது கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்ற அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங் அண்ட் செக்யூரிட்டி கான்செப்ட், அதாவது நீங்கள் இதுக்கு விஷயத்துக்கு நீங்கள் டேட்டா ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டேட்டா ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அதில் பாதுகாப்பு, அதாவது நீங்கள் அதை எவ்வளோ செக்யூர்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அதெல்லாம் வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் இனோவேஷன் அண்ட் ஒரிஜினாலிட்டி, ஸோ அதாவது நீங்கள் கண்டுபிடிக்க போகிற இந்த இது வந்து எவ்வளோ புதுமையாக இருக்குது, எவ்வளோ யூனிக்காக இருக்குது, அதுகளை வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் ஃபீஸபிலிட்டி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான், அதாவது ப்ராக்டிக்கலாக எவ்வளவு ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது, அதுகளை வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் இம்பேக்ட் அண்ட் ஸ்கேலபிலிட்டி கடைசி விஷயம். ஸோ இது நீங்கள் வந்து இப்போ இது நீங்கள் கண்டுபிடிச்சது வந்து எவ்வளவு இம்பேக்டை தருது, அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்குது, அதுகளை வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் கொடுத்து டோட்டலாக 100 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ அடுத்த விஷயம் டைம்லைன். ஸோ டைம்லைன் பார்த்தீங்கன்னா முதலாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் அடுத்தது ப்ரொப்போசல் சப்மிஷன். இந்த ப்ரொப்போசல் சப்மிஷன் வந்து January 4 ஓப்பன் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன எல்லா விஷயம் சொல்லியாச்சு ப்ரொப்போசலை பற்றி. அதுக்குரிய சப்மிட் பண்ணுறதுக்குரிய டைம் வந்து January 4 ஓப்பன் ஆகும்.
அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ சப்மிஷன். ஸோ அந்த ப்ரொபோசலுக்கு அடுத்ததாக வீடியோ சப்மிஷன் வந்து February 14 வந்து ஓப்பன் ஆக போகுது. அண்ட் கடைசியாக ஃபைனல் ஈவெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல லைவாக நடக்க போகிற இந்த ஃபைனல் ஈவெண்ட் வந்து 28 March நடக்க போகுது. ஓகே, இது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல லைவாக நடக்கும். ஸோ ஸோ ஜாயின் பண்ண போகிற ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணுற மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக இதை விட மேலதிக விவரங்கள் எதுவும் தேவைண்டா எங்களோட வெப்சைட் sliot.csc.mrt.ac.lk இந்த வெப்சைட் ஊடாக போய் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லையா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் அப்டேட்ஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுகளுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு உரிய QR கோடை நாங்கள் ஸ்க்ரீன்லேயே தந்திருக்கோம். ஸோ இதில் வச்சுக்கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வாருங்கள், அடுத்த தலைமுறை கண்டுபிடிப்பாளராக நீங்கள் உருவெடுக்க SLIOT 2025-26 இணைந்திடுங்கள்.